வாரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். நான் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும்? அல்லேலூயா. நான் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நாம் கடந்த வாரத்தில் நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதே தேவனுடைய தலைப்பின் பிரகாரம் நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பில் அநேக காரியங்கள் நாம் பேச முடியாதபடி போய்விட்டது. மீண்டுமாய் அதை தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. எடுத்துக்கொள்வோம் யோவான் 14 அதிகாரம் 6-7 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் தாமே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியாய் நாம் செபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே செபிக்கலாம். என் அன்பு தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ தேவனுடைய சத்தத்தை கேட்கிற வேளை வந்திருக்கிறோம்ப்பா. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளில் என் தேவன் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே சுத்தப்படுத்தும்படியாய், ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுத்தும்படியாய் ஏசப்பா நீர் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவரே, இதோ உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுவீரா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும், நான் ஏன் இந்த கடவுளை வணங்கணும், நான் ஏன் இந்த இயேசுவை நான் வணங்கணும், இந்த இயேசுவை இடத்தில் எனக்கு என்ன உண்டு, ஏன் எல்லாரும் இப்படியான ஒரு வார்த்தைகளை இயேசுவை பின்பற்றுங்க இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மதம் மாற்றுகிறவர்களாய் சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்லி கடந்த நாளிலே நம்ம பார்த்தோம். இவர்கள் மதம் மாற்றுவதற்காய் அல்ல, இவர்கள் என்ன பண்றாங்க? மனம் மாற்றம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். ஆமென். ஒருவன் கொலைகாரனாய் இருக்கிறான், ஒருவன் விபச்சாரக்காரனாய் இருக்கிறான், ஒருவன் திருடனாய் இருக்கிறான், ஒருவன் பொய்காரனாய் இருக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாறி வரும் பொழுது, தன் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுக்கும் பொழுது அவன் உண்மையான தேவனை அறிகிறான். ஹல்லேலூயா. அவன் உண்மையான தேவனை அறிவதனாலே அவனுடைய பாவங்கள், அவனுடைய கொலைபாதங்கள், அவனுடைய விபச்சாரங்கள், அவனுடைய வேசித்தனங்கள், அவனுடைய திருட்டுத்தனங்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நீங்கி போகிறது? அவன் உண்மையான தேவனை வணங்குவதனாலே. ஹல்லேலூயா. அவன் கொலை செய்ய மாட்டான், அவன் யாவரையும் மன்னிக்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. கடந்த நாளில் இயேசு கிறிஸ்துவே வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்த்தோம். அவர் இந்த உலகத்தை, வானத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இவரே உண்மையுள்ள தேவன் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இரண்டாவது காரியம், இவர் நம்முடைய பாவங்களை அவரே மன்னிக்கிறவராயிருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் மனிதர்களாகிய நம்மளையும் அவர் படைத்து நம்முடைய பாவங்களை அவரே மன்னிக்க முடியும் என்று கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். இவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தால் ஒழிய நம்மளுக்கு என்ன இல்லை? மறுவாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. இவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சா மட்டும்தான் நாம் சுத்தம் அடைய முடியும். இப்போ இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறேன், இந்த அங்கேயே இதில் அழுக்கு படைஞ்சா இந்த அழுக்கு என்ன பண்ணணும்? இதிலிருந்து நீக்கப்படணும். அப்போ நீக்கப்படணும்னா அதற்கான காரியம் செய்ய வேண்டும்.
அதே போலதான் ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறான்னா அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் மட்டும்தான் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே அவனை கழுவப்பட்டு அவருடைய பழைய பாவ வாழ்க்கை மாறி அவன் பரிசுத்த தேவனிடத்திலே பரிசுத்தமாய் கடந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் ஒரு மனுஷன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இவரே பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இவர் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான்ல நம்ம பார்த்தோம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் உங்களுக்காய் எப்படியெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறார். என் தேவனுடைய ஜனம் இவர் பரலோகத்துக்கு வரணும், நீரும் நானும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவரே நானும் பிதா இயேசு கிறிஸ்து எப்படி நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோமோ அவர்களும் ஜனங்களாகிய இந்த ஜனங்கள் பண்ணணும், இயேசு கிறிஸ்துவோட ஒன்றி வாழ வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தில் நான் எப்படி ஜீவிக்கிறேனோ அப்படியே இந்த ஜனங்கள் எல்லாம் பரலோகம் வந்து அடைய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவன் உங்களுக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே மீண்டுமாய் தொடரும்படியாக அடுத்ததாய் நம்ம பார்த்தது மரித்தவர் உயிர் தெழுந்தார் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. மரித்து உயிர் தெழுந்தவர் உலகத்திலே ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான். ஏன் அவர் மட்டும்தான் உயிர் தெழ முடியும்? காரணம் அவரே உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இதுவரையும் யாரும் உயிர் தெழுதல. நான் கடவுள்னு சொன்னவங்க, நான் பெரிய மகான்னு நினைக்கப்பட்டவர்கள் எல்லாம் மரித்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஏன்னா நாமும் மரித்து கிறிஸ்துவுக்காக உயிர் தெழ போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து மரணித்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய வருகையின் நாளிலே மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் மரித்தவர்களாகவே இருப்பாங்க. அவர்கள் நியாய தீர்ப்பு நாளே எழுந்திருப்பாங்க. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நன்மை செய்தவன் தேவனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பரலோகத்துக்கு நேராய் போவான். மற்றவர்கள் எல்லோரும் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. இதுதான் தேவனுடைய சத்திய வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நான் இந்த தேவன் பரலோகத்துக்கு என்னை உயிர்ப்பித்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவேன் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வாரத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். படிங்கம்மா. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இவர் ஜீவனுள்ள தேவன், இவரே உண்மையானவர். அப்போ நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு எல்லா மனுஷர்களும் மரித்து போகிறதான ஒரு நாள் வரும். எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஒரு நாள் மரிச்சு தான் போவான். இறப்பு உண்டு, பிறப்புக்குள்ளேயே இறப்பு இருக்கு. ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, இறக்க தான் போறான். ஆனால் இறந்த பிறகு அவன் போய் சேர வேண்டிய இடம் எங்கே போகணும்? அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போக வேண்டும். ஹல்லேலூயா. வழி இல்லைன்னா நம்ம எதற்குள்ளேயும் போக முடியாது. இப்போ இந்த டோர் எல்லாம் மூடி இருக்கு அப்படின்னா மூடின வழியை நம்ம உள்ள வர முடியுமா? வழி இல்லைன்னா வர முடியுமா? இது உள்ள வர முடியாது, ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அதே போல பரலோகத்துக்கு வழி இயேசு கிறிஸ்து, பரலோகத்தின் வாசல் இயேசு கிறிஸ்து.
இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனாக, இரட்சகராக, மீட்பராக அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய வழிகளை நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர்தான் உண்மையும் உயிருள்ளவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தோன்றினது அனைத்தும் அழிந்தது அழிந்ததாகவே இருக்கிறது, மரித்தது மரித்ததாகவே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒருவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவரே உலக இரட்சகர், அவரே நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், அவரே உயிர் தெழுந்த தேவன். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் பின்பற்றணும்? அவர் நமக்கு பரலோகத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பரலோக ஜீவியத்தை, பரலோகத்தை நம்மளுக்கு தந்து நம்மோடு கூட தேவன் பண்ண போகிறார், வாசம் பண்ண போகிறார். அந்த நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த நாளில் அவருடைய வருகையில் அவருடைய கால சத்தம் ஊதப்படும். நம் அனைவரும் கர்த்தரிடத்திலே மறுரூபப்பட்டு கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையினால உங்களை யார் துன்பப்படுத்தினாலும், யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் விட்டு விலகி போயிடாதீங்க. கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்துக்காக, ஆசைக்காக, புகழுக்காக அநேகர் கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க. கர்த்தருடைய வசனம் மத்தேயு 24 அதிகாரத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுடைய நாட்களை போல நாட்கள் காணப்படும். அவர்கள் பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரத்திலும் நிறைஞ்சிருப்பாங்க. அவர்கள் மரணம் அவர்களை வந்து சந்திக்கிற அந்த நாள் வரைக்கும் தங்களை உணராதிருப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்காய் யாவற்றையும் இழந்தவர்களாய், ஹல்லேலூயா, புகழ் என்ன விட்டு போகட்டும், பணம் என்ன விட்டு போகட்டும், ஐஸ்வர்யம் என்ன விட்டு போகட்டும், யார் என்ன விட்டு போனாலும் என் தேவனாகிய கர்த்தரை நான் விட்டு போகவே மாட்டேன் என்று கர்த்தரை பிடித்து இருக்கிறவர்கள் அவருடைய நாளிலே நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. 7 வசனம் படிங்கம்மா. என்னை அறிந்தீர்களானால், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிலிப்பு அவரை நோக்கி, இதுல கேட்ட பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே, படிங்கம்மா. ஆண்டவரே, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். இந்த பிலிப்பு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னதும், பிதாவை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். உடனே நம்ம பிதாவை தானே நம்ம காண வேண்டும் என்று நம்ம இவ்வளோ நாளாய் விரும்பி கொண்டிருக்கிறோம். இவர் என்ன பார்த்தா பிதாவை பார்த்தேன்னு சொல்றாரு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, எனக்கு பிதாவை காமியும் அப்படின்னு பிலிப்பு சொல்லுகிறார். கீழே படிங்கம்மா. அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும், இவ்வளவு காலம் நான் உங்களுடனும் இருந்து நீ என்னை அறியவில்லையா? இன்னும் என்ன அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர் மூவரும் ஒருவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் திரியேக தேவன். இவர் ஒவ்வொரு பரிமாணங்களையும் அவர் காண செய்கிற மனுஷருக்கு ஒப்பானவர் அல்ல. இவர் பரலோகத்துக்கு தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிற வார்த்தையை மனிதர்களாகிய இவர்கள் புரிந்து கொள்ள முடியல. பிலிப்புவே புரிந்து கொள்ள முடியல. ஒரு சீஷரில் ஒருத்தர் அவர் சொல்றாரு, பிதாவை மட்டும் எனக்கு காமிச்சிருங்க, அது எனக்கு போதும் ஆண்டவரே.
பிதாவை பார்த்துட்டானா அது ஒன்று காரியம் போதும், அவருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணின்னுக்கிறோன்னு இன்னைக்கு யூதர்கள் ஏசப்பாவை மறுதளிச்சு சிலுவையில் அரைஞ்சி என்ன பண்ணுறாங்க, அவரை போய் முட்டின்னுக்கிறாங்க செவுத்துல. ஆண்டவரே மெசியாவே சீக்கிரமாக வாரும், மெசியாவே சீக்கிரமாக வாரும்னு என்ன பண்ணுறாங்க, வாங்க செவுரில் போய் முட்டி அழுது கொண்டு இன்னைக்கும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரா இயேசுவே அறிந்து அவரை இயேசுவே ஒரு கிறிஸ்து என்று அறியாததனால அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இயேசுவை மெசியா என்றும் இவர் கிறிஸ்து என்றும் அவர்கள் அறியல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இவரே பிதாவாகிய தேவனும் இவரே கிறிஸ்துவாகும் இவரே பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறார். அதை தான் இங்கே சொல்லுகிறார். படிங்கம்மா அந்த வசனத்தை. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? பிதாவை எனக்கு காமியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நீ விசுவாசிக்கலையா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த எகோவாஸ் விட்னஸ் என்று ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவங்க அநேக கிறிஸ்தவர்களை தேடி போவாங்க, அநேக கிறிஸ்தவரிடத்தில் கடந்து வருவார்கள். இங்கேயும் நம்ம ஏரியா பகுதியிலும் அநேகர் கடந்து போகிறாங்க. நாங்கள் உங்கள் இடத்துல ஏற்கனவே நாங்கள் இடத்துல சொல்லிடுறோம், அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை மறுதலிக்கிறவன் அவன் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை ஒருத்தன் மறுதலித்து உங்க வீட்டுக்குள்ள வருவான் என்று சொன்னால் அவனை உங்களோட வீடுகளுக்குள்ளே சேர்த்து விடாதீங்க. அவங்க உங்க இடத்துல கிறிஸ்தவர்கள் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த ஓனாயி மந்திக்குள்ள ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வருமோ, ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வர்றதுனால இந்த ஆட்டு மந்தையில் இருக்கிறது என்ன பண்ணும், ஆட்டு மந்தையில் இருக்கிறது ஆடுதான்னு நினைச்சுக்கும். அப்படிதான் இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் மனுஷர்கள் கிறிஸ்துவின் வேஷம் தரிக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வருவார்கள். பிதாவாகிய தேவன் தான் தேவன், யெகோவா தான் தேவன், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுவார்கள். தயவு செய்து இந்த வசனத்தை நன்றாய் படியுங்க, திறமும் படிக்கும்படியாய் சொல்லுகிறேன். நீங்கள் காதுகளை கொடுத்து நல்லா கவனிங்க. படிங்கம்மா. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்திலே வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்திலும் நாட்களில் உங்களுக்கு இன்னும் தெளிவாய் சொல்லியிருப்பேன். இங்கே நான் என்று சொல்லி இங்கே நான் பேசுகிறேன்னா, இந்த ஏர்னஸ்ட் ஆகிய நான் என்னுடைய மரணம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்பவன் எங்கே போகிறான்? நான் என்பவன் எங்கே போகிறான்? நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய சரீரம் எப்படி இருக்கும்? செத்து போனதான் இருக்கும். என்னிடத்துல வந்து ஐயா நீங்கள் எழுந்துறீங்கன்னு சொன்னால் எழுந்திருக்க முடியுமா? ஐயா காஃபி சாப்பிட்டுட்டு படுங்க ஐயான்னு சொன்னால் படுப்பேனா? பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட முடியுமா? ஏன்? நான் மரித்து கிடக்கிறவனாக இருக்கிறேன். என் சரீரம் வேறு, எனக்குள்ளே இருக்கிற ஆவி வேறு. இந்த சரீரத்துக்குள்ளே என்னுடைய ஆவி தான் என்னிலே இருந்து எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறது. இந்த ஆவி நிரந்தரமான ஒரு இடத்துக்கு கடந்து போக வேண்டும். இந்த ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து போக வேண்டும். அது நித்தியமாய் கர்த்தரோடு வாசம் பண்ண வேண்டும். அதற்காகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காகவே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சத்திய வேத வசனங்களிலே நாம் நடக்க வேண்டும்.
இந்த பிதாவாகிய தேவனை புரிந்து கொள்வதற்கு இவர் திரியேக தேவன் என்பதற்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். என்னுடைய சரீரம் என்னில் இருக்கிற ஆவி என்னில் பிரிந்து போனால் நான் பிணமாக இருப்பேன். என்னை பிரித்து உங்களிடத்துல காமிக்க முடியுமா? இதோ பாருங்க, ஏர்னஸ்ட் என் பக்கத்துல என் ஆவி இருக்குது, அது பக்கத்துல என்னோட ஆத்துமா இருக்குது. நான் காமிக்க முடியுமா? ஆனா தேவனால் தன்னை வேறு பிரித்து காமிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்மை வேறு பிரித்து காமிக்க முடியும். ஒரே வேளையிலே மூவருமே செயல்படுகிறவராயிருக்கிறார். தன்னை பிரித்தும் காமிக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஓநாய்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் கடந்து வந்து யெகோவா மாத்திரமே கடவுள், யெகோவாவே நீங்க கும்பிட வேண்டும் என்று சொல்லி உங்களை இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உங்களிலிருந்து நீக்கி போடும்படியாய் அநேக அந்தி கிறிஸ்துகள் உங்களுடைய வீடுகளுக்கு கடந்து வரும். அப்படிப்பட்ட மனுஷர்களை உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களை உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க அப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்க சத்திய வேத வசனங்களை கொண்டே என்னை எப்படி பிசாசு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசினானோ இதே சத்திய வேத வசனத்தை கொண்டே உங்களை குழப்பம் செய்வான். உங்களை கிறிஸ்துவை விட்டு மறுதலித்து பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன் என்று சொல்லி உங்களை கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியான காரியங்களை இப்படிப்பட்ட மனுஷர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்டதான மனுஷர்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வருவதற்கு அனுமதி செய்யாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நம்மளுக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால எந்த மனுஷனையும் நீங்க கேட்காதீங்க, எந்த மனுஷனுடைய வார்த்தையும் கேட்காதீங்க. இந்த ஊழியக்காரனே நாளைக்கு உங்களிடத்துல வந்து இந்த இயேசு கிறிஸ்து இல்லப்பா, யெகோவா தான் தேவன், இதுதான் கடவுள் அப்படி என்றதான காரியத்தை உங்களிடத்துல சொன்னாலும் வேத வசனம் மிகவும் அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்க நன்றாய் கவனித்து பாருங்க. இவர் மாத்திரமே வழி, இவரே சத்தியம், இவரே ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவி பிரிந்தாலும் அந்த ஆவி ஜீவனுடையதாக இருக்கிறது. அது கடந்து போக வேண்டிய இடத்துக்கு கடந்து போக வேண்டும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து போக வேண்டும். அவரே உயிர்த்தெழுதலின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் மாதாவை குறித்தும் சூசையப்பரை குறித்தும் அந்தோனியாரை குறித்தும் இன்னைக்கு அநேகர் போய் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாதாவிடத்திலே போய் வேண்டிக் கொள்ளுகிறார்கள், மாதா கடவுள் என்று சொல்லி. இதில் ஒரு குழப்பங்களை உண்டு பண்றாங்க. தேவனுடைய வசனம் மிகவும் அழகாய் தெளிவாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அதற்கு வருவதற்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். இவர்கள் மரித்து போனவர்கள், அவர்கள் ஒருவராகிலும் எழுந்திருக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு 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 பாத்திரம் வேண்டும். தேவனுடைய வசனம் மிகமா அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக கன்னியாஸ்திரிகள் அவர்கள் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்ப்பத்திலே பிறக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அதிலே மரியாளும் ஒருவராய் இருந்தார். அந்த மரியாவின் கர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அவர் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த கர்ப்பம் தரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரியாள் அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு பாத்திரமாய் இருந்தார்கள். பரிசுத்த வாட்டி, ஒரு நல்ல பரிசுத்த வாட்டி. ஆனால் இந்த மாதா தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இந்த பரிசுத்த வாட்டியின் கர்ப்பத்தில் அவதரித்தாரே. ஆனால் அந்த தாய் உண்மையாய் அவர்கள் தாய் அல்ல.
நம்மள எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அனைவருக்கும் தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் வேண்டிக் கொள்கிறாங்க, மரியாளே நீ வாழ்க என்று சொல்றாங்க. மரியாள் இடத்துல அநேகர் போய் செபித்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்காய் எனக்காய் மரித்தவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காய் எனக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையின் மரத்தை அவர் தழுவினார். சிலுவையின் மரணம் சாதாரணதல்ல, சாதாரணமானதல்ல. எவ்வளவு கேவலங்களுக்காய் அவர் பட்டாரு தெரியுமா? அவர் வானத்திலே பரலோகத்திலே பிதாவினிடத்திலே வாழ வேண்டியவர். உங்களை மீட்டெடுக்கணும், என்னை மீட்டெடுக்கணும், இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த பூமியிலே இயேசு என்ற நாமத்திலே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கடவுள் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்ததுனால இந்த மனுஷர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை கேவலப்படுத்துறாங்க. அவர் சகித்து கொண்டிருந்தார். வேதனைப்படுத்துறாங்க, சகித்து கொண்டிருக்கிறார். அவர் மேல பொய் சாட்சி சொல்றாங்க, சகித்து கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? அவர் சிலுவையின் மரணம் தழுவ வேண்டும். அவர் மரணம், அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அங்கு உள்ள ஜனங்கள் மீது அக்கினி பற்றி அவர்களை பஷ்பமாக்கிவிடும். அவர் வல்லமை மிகுந்த தேவன், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆனாலும் என் தேவ ஜனங்களாகிய சிருஷ்டிப்பின் பிள்ளைகளாகிய ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை என் தேவன் உங்களை அழிக்க விரும்பல. ஒரு முறை அழிச்சிட்டாரு, மீண்டும் உங்களை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து உங்களை என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய உயிர் உங்களுக்காகவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் பின்பற்றணும்? இவரே உண்மையுள்ள தேவன். மரித்து போனவர்கள் உயிரோடு எழுந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவர் மட்டுமே உயிர் தெழுந்திருக்கிறார். மரித்தவரிடத்துல போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்குமா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஐயா பாஸ்டர் ஐயா இந்தாங்க எழுந்திரிச்சு சாப்பிடுங்க. செத்து போன பாஸ்டர் ஐயா சாப்பிடுவானா? பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஐயா. செத்து போனவன் கேட்குமா காது? அப்படின்னா செத்து போய் மரித்தவர்களாய் அடக்க பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களையும் பரிசுத்த வாட்டிகளிடத்திலும் நாம் ஜெபிக்க கூடாது. தேவனிடத்திலே நேராக கர்த்தர் உங்களுக்காய் மரித்தவரிடத்தில் நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் மரித்த தேவன், அவரை எந்த நாளிலும் மறந்து விடாதீங்க. உங்களுடைய ஜெபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவின் இடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென். அடுத்ததாய் 17ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அதே அதிகாரத்தில் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. யாரு நம்மளுக்குள்ள இருக்கிறா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரை அறிந்திருப்பதனாலே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். உலகமோ என்ன பண்ணல? அதை அறியவில்லை. இந்த உலகம் அவரை அறியவில்லை. கீழே படிங்கம்மா.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவளோடு இருந்த நாளிலே பேசின வசனம். இந்த உலகம் என்னை காணாது. அவர் என்ன பண்ணுவாரு? படிங்கம்மா அந்த வசனத்தை. உலகம் அந்த சிறிய சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்திலே வருவேன். நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் உங்களிடத்துல வருவேன். நான் மரித்தாலும் என்ன பண்ணுவேன்? உங்களோடே வாசம் பண்ணுவேன். கீழே படிங்கம்மா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்களோ என்னை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உலகம் தேவனை அறியவில்லை. இன்னைக்கு உலகத்துல இருக்க அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவர்கள் உலக வாழ்க்கையை விரும்பி, உலக காரியங்களை நம்பி, பொய்யான கதைகளை நம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பொறுப்பை தேவன் உங்களிடத்திலே கொடுக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த இயேசுவுடைய நாமத்தை அநேகருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகம் அறியாது இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அறிவீர்கள். காரணம், அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கடந்து போய் அநேகரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். படிங்கம்மா அந்த வசனம் மீண்டும் 19. இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் இதை முழுமையை அறிய போகிறோம். கண்ணுமாய் பார்க்க போகிற அந்த இயேசு கிறிஸ்துவோட வருகை நாளில் நாம் இதை காண போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை எந்த நாளிலும் எதற்காகவும் மறுதலித்து விடாதீங்க. புகழுக்காக, உலக புகழுக்காக, உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, ஒரு மனைவிக்காக, ஒரு புருஷனுக்காக, ஒரு தாத்தாக்காக, ஒரு பாட்டிக்காக தேவனை மறுதலித்து விடாதீங்க. இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தா நம்முடைய வாழ்க்கை இருள் அடைந்து விடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருள் அடைந்து விடும். உலகம் நம்மளுக்கு பெருசா இருக்கும். உலகம் உங்களை ஏமாற்றும். இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு உங்களை வழி விலகி செய்யப்படும். இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு உங்களை வழி விலகி பிசாசினிடத்திலும், உலகத்தினிடத்திலும், சந்தோஷத்தினிடத்திலும், ஐஸ்வர்யத்தினிடத்திலும் உங்களை கொண்டு போகும். ஆனால் அந்த வாழ்க்கை உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் மகான்களாய் வந்தவர்கள், உலகத்தில் கடவுளை போல காணப்பட்டவர்கள், இன்னைக்கு அநேக கதைகள் சொல்லப்படுகிறதான மனுஷர்கள் மரித்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஒருவரும் எழுந்திருக்க முடியல. உயிர் தெழுந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமே என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை அருளி செய்ய அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எங்கள் அண்ணன் இருக்கிறார் ஐயா, தங்கமான மனுஷன், ஒருத்தனுக்கும் தீமை செய்ய மாட்டார் ஐயா, ஒருத்தனுக்கும் தீமை செய்ய மாட்டார் ஐயா. ஒருத்தனுக்கும் தீமை செய்யாம நன்மை செய்கிறவனாக இருந்தாலும், பாவமே செய்யாதவனாக இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவோட வழியில தான் வந்தாகணும்.
பரலோகத்துக்கு ஆன வழி. அந்த பாதையில ஏறணும். இயேசு கிறிஸ்துடைய பாதையில ஏறி போனா மட்டும்தான் அந்த மனுஷன் பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். அவனோட வழிகளிலே தன்னுடைய பரிசுத்தத்தினாலே தன்னோட நீதியினாலே அவன் தேவனிடத்திலே போகவே முடியாது. கர்த்தருடைய வசனம் மிகவும் அழகாக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் கிறிஸ்து இயேசுவை மறுதலித்து போயிடாதபடி இந்த கடைசி நாட்களில் இயேசுவை பற்றி பிடித்தவர்களாய் வாழுங்க. இயேசுவை எந்த காரணத்தை கொண்டும் மறுதலிச்சிடாதீங்க. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் அநேகருக்காய் செபிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் அநேகருக்கு பின்மாற்ற வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு வெளியில் போகிறாங்க. காரணம் புகழ் இருக்கு. கர்த்தரை விட்டு வெளியில போறாங்க, அவர்களுக்கு ஐஸ்வர்யம் வருது. நீங்க தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கும் வேளையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பிசாசு அநேக துன்பத்தை கொண்டு வருவான். ஆனால் பரலோக தேவன் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து காத்து கொள்ள வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விட்டுறாதீங்க. மரணமே ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளும் 1 ராஜ்யங்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒரு எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜ்யங்கள் 18ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 1 ராஜ்யங்கள் 18 21வது வசனம். எலியா சகல ஜனதண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த எலியாவுடைய காரியங்களை நீங்கள் இந்த கதையை நீங்க பார்த்திருப்பீங்க. எலியா தன்னுடைய ஜனங்களிடத்திலே போய் இவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க எவ்வளோ நாள் இப்படி குந்தி குந்தி 2 மனதுடையதான மனுஷர்களாக இருப்பீங்க? தேவனும் வேணும், இதுவும் வேணும். எது? பாகாலும் வேணும், உலகமும் வேணும், இயேசு கிறிஸ்துவும் வேணும். இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் குந்தி குந்தி நடக்கிற மனுஷர்களாய் இருப்பீர்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 2 காரியத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? வேலைக்காரர்களாக இருக்க முடியாது. 2 எஜமானனுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. காரணம், ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பா என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் ஒருவனை நேசிக்கணும், ஒருவனை பகைக்கணும் என்றதான சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்க வர வேண்டாம். நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நேசிக்கிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்தவர்களாய் வாழணும். நான் 2 வேணும், இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம், இயேசுவை மறந்த நாள் கொஞ்ச நேரம், இயேசுவை நினைக்கிறது கொஞ்ச நேரம், இப்படி நீங்க வாழ்வர்களா இருப்பீர்னா இது குந்தி குந்தி நடக்கிறதான 2 வழியான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு உலகம் வேணும்னு சொன்னா நீங்க உலகத்தை பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்து வேணும்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க குந்தி குந்தி நடக்கிறது தேவனுக்கு பிடிக்கல. அவர் உங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்துக்கென்று அழைச்சிருக்கிறீங்க. நீங்க பரிசுத்த தேவனிடத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேவனை கண்டடைவீர்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாரோ ஒருத்தர் சீக்கிரமா எடுங்க. லூக்கா 13 16 13.
எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். நம்ம யாருக்கு சிநேகிக்க வேணும்? நம்முடைய எஜமானன் யாரு? நம்முடைய எஜமானன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. நீங்க உலகத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் விரும்புகிறவர்களாக இருப்பீர்கள்னா குந்தி நடக்கிறவர்களாக இருப்பீங்க. 2 மனமுடையவர்களாக இருப்பீங்க. 2 மனம் அல்ல, 1 மனமுடையவர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 7:13. கர்த்தர் அவரை பார்த்து அவர் மேல் மனதுருகி, இல்லைம்மா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசலின் வழி விசாலமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இடுக்கமான வழி எது? இயேசு கிறிஸ்துவுடைய வழி. அது கொஞ்சம் கஷ்டம்தான். சின்ன வழி, இடுக்கமான வழி. அநேக காரியங்களுக்கு உங்களை விளக்கி நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று, நீங்க பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த இடுக்கமான வழியிலே உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடுக்கமான வழியிலே உட்பிரவேசித்தால் நீங்க பரலோகத்துக்கு கடந்து போவீர்கள். கேட்டுக்கு போகிறவன் வாசல் எப்படி இருக்குமா? விரிவாயும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எதுல? விசாலமான வழி. அப்பா, நீ விக்கிரகத்தையும் கும்பிடு, இயேசு கிறிஸ்துவையும் கும்பிடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜாலியா வாழு அப்படின்றதான வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா இடுக்கமான வழியில கடந்து போகணும். தேவன் உருக்குரிய பரிசுத்தமானது வழியில பரிசுத்த ஜீவியம் செய்து உன்னை கத்திருக்கென்று ஒடுக்கி நீ வாழ்வா என்று சொன்னா உன்னோட வழி பரிசுத்த தேவனுடைய வழியாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனாலும் நம்ம எல்லாரும் கத்திருக்காய் நம்மளை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடுக்கமான வழியில பிரவேசிங்க. விசாலமான வழி. நீ என்ன வேணா செய்யலாம். நீ ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் செய்யலாம், அடுத்தவனை ஏமாத்தலாம், கொலை செய்யலாம். விசாலமான வழி. தேவன் உங்களை அந்த விசாலமான வழியிலே போக அவருக்கு பிரியமில்ல. உங்களை தேவன் அவரோட வழியிலே நடத்தும்படியாக அவரோட கற்பனைகளையும் அவரோட கட்டளைகளையும் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லிருக்கிறாரு. அவருடைய வெளிச்சம் உங்களிலே இருக்கிறது. உங்களுடைய கண்கள் பாவத்தை வேறு பிரித்து பார்க்கும். ஆமென். உங்களுடைய கண்கள் தேவனுடைய வெளிச்சம் உங்களிலே இருப்பதனாலே பாவம் உங்களுக்கு தெரியும். அதை விட்டு விலகி வருவீர்கள். நீங்க நடந்து போறீங்க, அங்க ஒரு ஏதோ ஒன்று அழுக்கு இருக்குது, அது மேலே கால் வச்சு நடந்து போவீங்களா? ஏன்? அது அழுக்கு, அது உள்ள என் கால் படக்கூடாது. கண் இருக்கு, கண்ணில் வெளிச்சம் இருக்குது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். உங்களுக்கும் அந்த பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்தை விலகி நடப்பீர்கள். நீங்களே கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இடுக்கமானதுதான், ஆனா அது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த வாசல் பெரிய வாசல், விசாலமானது. அது உங்களை நேரா பாவத்தில் கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? ஏன் கிறிஸ்துவை பின்பற்றணும்? ஏன் கிறிஸ்துவுக்காய் வாழணும்? அது பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன்.
உபாகமம் 30:19-20 வாசிங்க. உபாகமம் ம் 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 உனக்கு முன் வைத்தேன் என்றார். ம் 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 ஆ ம் 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 அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயானால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? நல்லா கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறாரு. ஜீவனையும் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, மரணமும் அங்க உண்டு. இந்த தேவன் நம்மளுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இந்த தேவன் இந்த உலகத்தில் நம்மளை படைத்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எது வேணாலும் செய்யலாம், ஆனா நீ என் பிள்ளையா இருப்பனா என்னை பின்பற்றி வான்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவனாய் இருப்பாய் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவின் வழிகளிலே வாழு, அவருடைய வழிகளிலே இடுக்கமான வழியிலே நடந்து போ, உனக்கு பரலோகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைச்சிட்டு கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யாதன்னு சொன்னாரு. அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதே உபாகமம் 19 அதிலே 19-20 வாசிச்சாச்சுலம்மா. அப்போ கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறது காரியம், அவர் உங்களை இந்த பூமியில் படைத்த அநேக காரியங்கள் இருந்தாலும் உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாய் வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். 1 கொரிந்தியர் 10:14 வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாமே? 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இங்க வந்திருக்க உங்க எல்லாரிடத்திலும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த விக்கிர ஆராதனைகளை விட்டு விலகி ஓடுங்கள். படிங்கம்மா. உங்களை புத்திமான்கள் என்று நீங்க புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நிதானிக்கலாமா? எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிங்களேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எங்க இருந்து? எகிப்துனா இந்த உலகம், இந்த பாவ உலகத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. யார் மீட்கப்பட்டா? இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். படிங்கம்மா. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நிதானியுங்கள். இது தேவன் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று.
இது தேவன் கொடுத்த கட்டளைகளிலே மிகவும் பிரதானமானது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் நிதானித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் அவருடைய ஜனங்களுக்கு இந்த வானத்திலோ இந்த பூமி கீழோ இல்ல இந்த தண்ணீருக்கு ஆழத்தில் இருக்கிறவைகளிலோ எந்த ஒரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்காத, எந்த ஒரு சொரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்காத என்று தேவன் மிகவும் அழகாய் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா இல்லை வேற எங்கேயா வாழ்கிறோமா? சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு பாஸ்டர், நான் தேவனுடைய சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க. மாதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவர் ஒரு பரிசுத்தவாட்டியாக இருந்தார். சுசியப்பர் தேவனுடைய வேலையை செய்ததான ஒரு பரிசுத்தவான். பேதுரு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், அவருடைய அப்போஸ்தலர்கள் ஒருவர். இப்படி தேவனுடைய பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியிலோ வானத்திலோ பூமியிலோ தண்ணீரின் ஆழத்திலோ இருக்கிற எந்த சொரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்றதான ஒரு மனுஷன் தானே, இந்த பூமியில் இருக்கிறது. அப்போ உங்களையும் என்னையும் ஒரு சொரூபமாய் உருவாக்கி அதை வணங்குவோம் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமான பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்க நிதானித்தறிய வேண்டும். அநேகரை எண்ணி என்னுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. அநேகரை எண்ணி நான் கதறி தேவனிடத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை மீட்டெடுத்தவர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் மறுதலிச்சிடாதீங்க. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். உங்களை நிதானித்தறியும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்? இவர் உண்மையுள்ள தேவன், இவர் எவ்வளவு இரட்சகர், இவர் என்னோட பாவத்தை மன்னிக்க கூடியவர். என் தேவனுடைய கட்டளைகளை நான் மீறுவேன் என்று சொன்னா நான் தேவனுக்கு விரோதமான மனுஷனாக இருப்பேன். என் தேவனுடைய கட்டளைகளை நான் மீறுவேன் சொன்னா என் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நான் கடந்து போக முடியாது. உங்களை மீட்ட கர்த்தர், உங்களை ரட்சித்த கர்த்தர், அவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எந்த காலத்திலும் உயிரே போனாலும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விட்டுடாதீங்க. அவரை பற்றி பிடிச்சதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் புருஷனை விட்டு போகிறான், இயேசு கிறிஸ்துவுக்காக என் புருஷன் எனக்கு வேணான்னு சொல்றான். எங்க அம்மா அப்பா என்னை விலைக்கு மீட்டு என்ன போயிடுன்ட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எனக்கு யாருமே இல்லை. ஐயா, உனக்காய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உன்னுடைய அப்பா உன்னை விட்டு போயிடுவாரு, உங்க அம்மா உன்னை விட்டு போயிடுவாங்க, உன் மனைவி உன்னை விட்டு போயிடுவா, உன் பிள்ளைகள் உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கரம் பிடித்தவராகவே இருக்கிறார். உங்களை பரலோக ராஜ்யம் சேர்க்கும் வரையும் உங்களுடைய கரத்தை பிடித்து வழி நடத்த அவர் வல்லமுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துக்காக, ஆசைக்காக, சுகத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மறுதலிச்சிடாதீங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்க்கை வருது. அவன் ஒரு இந்து, ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் இயேசு கிறிஸ்துவிட்ட வரமாட்டான். ஒரு பெரிய ஐஸ்வர்யவாட்டி, இவளை நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு உலகத்தில் இவ்வளோ பாதி சொத்து வந்துடும், பாதி சொத்து வரும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகும் பொழுது இந்த சொத்து எதுவும் உங்களோட வருவதில்லை. கார் வருது, பங்களா வருதில்லை, நீங்கள் சம்பாதிச்ச பணம் வராது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருப்பதுனால நீங்கள் உயிர் தழுவீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் பெருசு இல்லைப்பா, நீர் ஒருவர் எனக்கு பெரியவர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு பெருசு இல்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் மாத்திரமே எனக்கு பெரியவராக இருக்கிறீர். என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்களா? ஆண்டவரே, நீர் எனக்காய் வேண்டிக் கொண்ட தேவன் அப்பா,
உம்முடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டீரே அப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்தை கத்தனை ரட்சிங்கப்பா, என் பிள்ளையை ரட்சிங்க ஆண்டவரே, என் மனைவியை ரட்சிங்க, என் புருஷனை ரட்சிங்க. நாங்க ஒரு குடும்பமாய் கத்தரை தேடுகிற மனுஷனாய் மாத்துங்கப்பா. கேட்பீங்களா? உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிற கத்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்பதற்காய் பரலோகத்தில் இருந்து அவர் காது கொடுத்து கேட்டு கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பா, என் சகோதரனை ரட்சிங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் புருஷனை ரட்சிங்க ஆண்டவரே. நீங்க வேண்டிக் கொள்ளுகிற ஜெபம் தேவனால் கேட்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவன் நீங்க கேட்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அவராலே இன்றி நம்மளுக்கு வாழ்வு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளுக்கு வாழ்வு, பரலோக ஜீவியம் தரக்கூடியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நான் இதற்காகவே அந்த இயேசுவை பின்பற்றுகிறேன். இந்த உலகம் முடியக்கூடிய கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த உலகம் அழிய போகுது, வானமும் பூமியும் எல்லாம் அழிந்து விடும். ஆனா என் இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசித்து தேவனோடு வாழ போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ போகிறோம். எல்லாம் அழிஞ்சு போனாலும் என் தேவனை ரட்சிக்க வல்லமுடையவராயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அனைவருக்கும் தேவன் புது வாழ்வை தர அவர் வல்லமுடையவராயிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் அப்படியே கண்களை மூடி கர்த்தரிடத்துல தலைகளை தாழ்த்திருப்பீர்களா? நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, இவ்வளவு நேரமாய் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் மிகவும் தெளிவாய் புரிந்து கொள்ள ஏசப்பா எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுகிறதான தேவனுடைய ஜனமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வருகை மட்டும் தேவனுக்காய் இவர்கள் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை, இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் யாராயிருப்பினும் கர்த்தர் நீர் அவர்களை தொடுவீராக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்துக்கென்று என் தேவனீர் இவர்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ கர்த்தராகிய இயேசுவே நீர்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் நீர்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜெபத்தை எடுக்கிறேன் அருமை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிரகாரமாய் கர்த்தர் தாமே அவருடைய வசனங்களை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன் நம்முடைய கரங்களை பிடித்த ஒரு ராஜ்யத்திலே சேரும் மட்டும் கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.